வணக்கம். இது உங்கள் தமிழன் சேனல்ஸ். இன்றைக்கு உள்ள சிந்தனை தொடரில் நம்ம பார்க்க போகிறது கணவனுக்கும் மனைவிக்கும் உள்ள நட்பு. இன்றைக்கி கணவனுக்கும் மனைவிக்கும் உள்ள நட்பு ஒரு சிறப்பான நட்பாக இருக்கா, ஒரு புனிதமான நட்பாக இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு கேள்விக்குறி. இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 70% குடும்பங்களில் சண்டைகளும் சச்சரவுகளுமாக தான் இருக்குது. அதுக்கான காரணங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கணவனை மனைவி புரிந்து கொள்ளுதல் இல்லை, மனைவியை கணவன் புரிந்து கொள்வதில்லை. இன்றைக்கி நீதிமன்றங்களில் உள்ள வழக்குகளில் கொலை வழக்கு, திருட்டு வழக்கு, மற்ற வழக்குகளை விட இன்றைக்கி அதிகமாக நிலுவையில் உள்ளது கணவனுக்கும் மனைவிக்கும் உள்ள விவாகரத்து வழக்கு தான் இன்றைக்கி நீதிமன்றத்தில் அதிகமாக நிலுவையில் இருக்குது. ஏன்னா இதெல்லாம் ஒரு லேட்டஸ்ட்டாக ஆயிடுச்சு. கணவன் மனைவி டைவர்ஸ் அப்படிங்கிறது ஒரு லேட்டஸ்ட்டு ஃபேஷன் மாதிரி ஆயிடுச்சு. இப்போ ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்பு எங்கள் பாட்டி தாத்தா வாழ்ந்த காலங்களில் எங்கள் தாத்தாவுக்கு 8 பிள்ளைங்க. அவர் ஒரு விவசாயி. அவர் காட்டில் உள்ள வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்தவுடனே எங்கள் பாட்டி வெந்நி எடுத்து வச்சுருக்கோம். அவர் குளித்து முடித்தோடனே சாப்பிட வரச்சில் அவர் சாப்பிடுவார். சாப்பிட்டோன்னே அந்த சோறை போட்டு பிசைஞ்சி குழப்பி அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு வைப்பார். அதை பார்த்தாலே பக்கத்தில் உள்ள ஆளுக்கு வாந்தி வந்துடும். அதை சாப்பிட அந்தளவுக்கு அதை பார்க்கக்கூட முடியாது. அதை எங்கள் பாட்டி எடுத்து ருசித்து ரசனையோடு சாப்பிடும். அப்போ நாங்கள் பாட்டி என்ன இதை இப்படி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கச்சில, போடா இது உங்கள் ஐயா வச்ச சாப்பாடு அப்படின்னு சொல்லி ஒரு ரசனையோடு சாப்பிடும். ஐயாங்கிறது அந்த காலத்தில் கணவன் பேரை கூட சொல்ல மாட்டாங்க, ஐயான்னு தான் கூப்பிடுவாங்க. அதுக்கு அடுத்த தலைமுறை வரச்சில் கணவனுக்கு சாப்பாடு சொன்னால் கணவன் ஏமா இவ்வளோ சாப்பாடு அதிகமாக வச்சுட்டிய அப்படின்னா மனைவி எங்கள் சாப்பாடை கொஞ்சம் ஒதுக்கி வச்சுருங்க, இல்லைன்னா தனியாக எடுத்து வச்சுருங்க, போட்டு குழப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லி கணவன் வச்ச மீதி சாப்பாடை எடுத்து சாப்பிடக்கூடிய கட்டங்கள் அடுத்த தலைமுறையாக இருந்துச்சு. இப்போ உள்ள தலைமுறையில் கணவன் சாப்பிட்டவுடனே அந்த சாப்பாடை ஏதாவது மிச்சம் வச்சா உடனே மனைவி, ஏங்க உங்களுக்கு சாப்பாடை அளவு பார்த்து வாங்க தெரியாதா, இப்படி மிச்சம் வச்சா அது யார் சாப்பிட்றது, இதை மனுஷி சாப்பிடுவாளா, இது நாய் கூட சாப்பிடுமா அப்படின்னு நம்ம முன்னாலேயே திட்டிட்டு நம்ம வச்ச சாப்பாடை எடுத்துகிட்டு போய் அப்படியே நாய்க்கு தட்டி வைப்பாப்புல. அது இந்த காலகட்டங்கள். அப்போ தமிழ்நாட்டு கலாச்சாரம் பண்பாடு இதெல்லாம் நாகரிகங்கிற பேரில் மாறி அது விஞ்ஞானங்கிற பேரில் வளர்ச்சி அடைஞ்சு நம்ம ஒவ்வொன்றா தமிழக கலாச்சாரத்தையும் பண்பாடையும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மறந்துட்டு வரோம், மாற்றிட்டு வரோம். இதுதான் இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம். ஏன்னா கணவனுக்கும் மனைவிக்கும் ஒரு விட்டு கொடுத்து போகக்கூடிய ஒரு மனப்பான்மை இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கையில் அவங்க ஒன்று போல் பயணிக்க முடியும். இப்போ கணவன் ஆஃபீஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வராரு, காலிங் பில் அடிக்காரு, 2வது அடிக்காரு. மனைவி வேகமாக கதவுல திறக்காப்புல, ஏய் எவ்வளோ நேரம் நான் காலிங் பில் அடிக்கிறது, கேட்ட தட்டிக்கிட்டு இருக்கிறது, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி மனைவியை திட்டுறாரு. அந்த மனைவி அமைதியாக இருக்குது. வந்தவுடனே சோபாவில் உட்காந்து டீ கொண்டா அப்படிங்காரு. மனைவி அதுக்கும் பொறுமையாக இருந்து டீயை கொண்டு கொடுத்தவுடனே அவர் கணவனை பற்றி புரிஞ்சுக்கிட்டால் அது எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா அப்படி இருந்தால் குடும்பம் ஸ்மூத்தான குடும்பமாக வாழ்க்கையில் போயிடும். அதே இது கணவன் காலிங் பில் அடித்த உடனே, ஏங்க எத்தனை தடவை அடிப்பீங்க, உடனே காது கேட்காதா, ஏன்னா காது கேட்காமலாம் இருக்கேன், திறக்க மாட்டோமா அப்படின்னு சொல்லி மனைவி அங்கே அராஜகம் பண்ணி கணவன் அமைதியாக இருந்து சோபாவில் உட்காந்தியமா ஒரு கிளாஸ் காஃபி கொடுமானோடனே வந்ததுக்குமே உங்களுக்கு காஃபி கேட்கா அப்படின்னு மனைவி மீண்டும் குரலை உயர்த்தி பேசி கணவன் அமைதியாக இருந்து மனைவியை பற்றி புரிந்து கொண்டால் அங்கேயும் பிரச்சனை இருக்காது. அதே இது கணவன் வருவார்னு தெரிஞ்சு கணவனுக்காக காத்திருந்து கணவன் வந்தோடனே கதவுல திறந்து ஒரு கிளாஸ் காஃபி எடுத்து கொடுத்து உட்கார வச்சு கணவனோட அன்பாகவும் பண்பாகவும் பேசி பழகினால் அந்த குடும்பம் ஒரு சிறப்பான வாழ்க்கையை நோக்கி புரியும். ஏன்னா கணவனை மனைவியை புரிஞ்சுக்கிட்டு மனைவியை கணவன் புரிஞ்சுக்கிட்டு வாழ்கிற வாழ்க்கை சிறப்பான வாழ்க்கையாக இருக்கும். அதே இது கணவன் கதவுல திறந்து கணவன் ஒரு குரல் கொடுக்க, அதுக்கு எதிராக மனைவி ஒரு குரல் கொடுக்க, 2 பேரும் அங்கே சண்டை போட்டாங்கன்னா அந்த இடத்துல தான் ரதம் கதம். ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள் வர்றதுக்கு இதுக்கான காரணம்னா ஈகோ. இப்போ ஒரு சின்ன கதை. ஒரு கணவனுக்கு மனைவிக்கு நீண்ட பிரச்சனை. உடனே மனைவி நினைச்சிடாப்புல ஒரு சாமியார்கிட்ட போய், ஏன்னா சாமியாரை நம்பவே கூடாது, இது ஒரு நல்ல சாமியார்கிட்ட போய், ஐயா எனக்கும் என் மனைவிக்கும் என் கணவனுக்கும் ஒரே பிரச்சனையாக இருக்குது, எனக்கு ஏதாவது மாந்திரிகம் இருந்தால் கொடுன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்காப்புல. உடனே கணவன் சாமியார் சொல்கிறாரு, உனக்கும் கணவனுக்கும் பிரச்சனை தீரணும்னா நான் சொல்லக்கூடியதை கொண்டு வாமா, உயிரோடு இருக்கக்கூடிய நரியினுடைய நகத்தை கொஞ்சம் வெட்டி கொண்டு வந்தீங்கன்னா அதில் நான் உனக்கு ஒரு தாயத்து மாதிரி செஞ்சு தரேன், உன் கணவன் கையில் கட்டினா உனக்கு சரியாயிடும் அப்படிங்காப்புல. உடனே இந்த மனைவி நேராக போய் காட்டில் போய் ஒரு நரிகிட்ட போய் பார்த்து நிறைய கண்டுபிடிச்சிட்டாப்புல. நரிகிட்ட அன்பாக பேசி பழகி அதோட நட்பை ஏற்படுத்தி ஒரு மாதம் வரைக்கும் அதுக்கு தேவையான உணவுகள்லாம் கொடுத்து அதனுடைய நகத்தை வெட்டி வாங்கிட்டு வந்துட்டாப்புல.
உடனே வாங்கிட்டு வந்து சாமியார்கிட்ட கொடுக்காப்புல. உடனே சாமியார் கேட்காரு, ஏம்மா இது எப்படிம்மா வாங்கிட்டு வந்த, மிருக குணம் படைச்ச நிறையாச்சு, அதை எப்படி நீ மாற்றி வாங்கிட்டு வந்த, பேசி வாங்கிட்டு வந்த அப்படின்னு கேட்காரு. இல்லை சாமி, அன்பா பண்பா ஒரு மாதம் அதில் பழகினேன், அது வந்து அதை வட்டி கேட்டவொன்னே கொடுத்துருச்சுன்னாப்புல. ஏம்மா அப்போ உன் மிருக குணம் படைச்ச நிறையவே உன்னால் மாற்ற முடியும் பொழுது உன் கணவனை வந்து அதே அன்பையும் பாசத்தையும் பண்பையும் கணவன்கிட்ட காட்டியிருந்தீங்கன்னா ஈஸியாக குடும்பத்தில் எந்த விதமான பிரச்சனையும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைல்ல அப்படின்னு சொல்லி சொன்ன உன்னை இவள் உணர்ந்துக்கிட்டா. அதே அன்பையும் பாசத்தையும் கணவரை பகிர்ந்துக்கிட்டா அந்த குடும்பத்தில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. அப்போ நண்பர்களே வந்து குடும்பத்தில் வந்து பிரச்சனையை கணவன் மனைவிக்கு உருவாக்குவதும் நாம் தான், அதுக்கான சின்ன சின்ன பிரச்சனைகளை பெருசாக்குறது நம்ம தான். அதனால் எந்த விதமான பிரச்சனைகள் வராமல் இருக்கணும்னா கணவனுக்கும் மனைவிக்கும் விட்டு கொடுத்து போகக்கூடிய மனப்பக்குவமும் மனப்பான்மை இதுகள் இருந்தாலே அந்த குடும்பம் சிறப்பான குடும்பமாக வாழும் என்ற சிந்தனையுடன் மீண்டும் ஒரு சிந்தனை தொழில் உங்களை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.